இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ரி ஃபல் யர்கா ரக்அத்தைனி மின் தூனி ஃபரீதா. ஃபர்ல் அல்லாமல் உங்கள் ஒருவருக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்ய நீங்கள் நினைச்சீங்க என்று சொன்னால், கடமை அல்லாமல் 2 ரக்காத்துக்கள் சுன்னா என்ன செய்யுங்கள், நீங்கள் தொழுங்கள். அந்த தொழுகையில் இந்த துஆவை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுதான் அந்த இஸ்திகாரா துஆ என்ற அந்த செய்தி. இந்த இஸ்திகாரா என்று சொன்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதனை பொறுத்த வரைக்கும் மறைவான ஞானம் இல்லாதவன். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்பதை அவனது அறிவால் அவனால் என்ன செய்ய முடியாது, உறுதிப்பட சொல்ல முடியாது. யூகிக்கலாம், ஆனால் அந்த மாற்றங்களை அவனால் என்ன செய்ய முடியாது, உறுதிப்பட இதுதான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. நல்லது கெட்டது என்பதை அவன் தெரிந்து கொள்ளலாம், ஆனால் நல்லதில் நல்லதுதான் இருக்கும், கெட்டதில் கெட்டதுதான் இருக்கும் என்று அவனால் என்ன செய்ய முடியாது, உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா செய்துவிட்டு ஒரு காரியத்திலே இறங்குவது அவனுக்கு பாதுகாப்பு என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா செய்துவிட்டு ஒரு காரியத்திலே இறங்குவது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு என்பது இஸ்திகாரா என்ற துஆவின் மூலம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவையாக இருக்கிறார்கள். விதவையாக இருக்கிற நேரத்தில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் பேச அனுப்புகிறார்கள். அனுப்புகிற நேரத்தில் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுங்கள். திருமணம் பேசுறாங்கன்றத ஒரு நாசூக்காக ஒரு வார்த்தையில் சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் அப்படி சொல்லப்பட்ட பொழுது அவங்க என்ன சொல்றாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை மனம் முடிக்க விரும்புறாங்கன்றது அந்த வார்த்தையில் அவங்களுக்கு விளங்குது. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், மா அன பிசானிஆ, நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக இல்லை அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்யும் வரைக்கும் அப்படின்னா. இப்போ மனம் பேசி வந்தது யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மா அன பிசானிஆ ஹத்தா அஸ்தகிர ரப்பி, எனது இறைவனை இஸ்திகாரா செய்கின்ற வரைக்கும் நான் எந்த முடிவும் எடுப்பதாக இல்லை. மனம் பேசி வருவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்க இடத்துல பேசுகிறதுக்கு தரகமாக வந்தது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தும் நான் இறைவன்கிட்ட ஆலோசனை செய்யும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், முடிவெடுக்க மாட்டேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியாக மாறிய ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனம் பேசுகிற நேரத்தில் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இஸ்திகாரா என்பது நபித்தோடர் கெட்ட விஷயத்தில் மட்டும்தான் இஸ்திகாரா செய்யணும், அதே போல என்னது ஆகவே கன்ஃபியூஸ் ஆன விஷயத்தில் மட்டும்தான் இஸ்திகாரா செய்யணும் என்பது அல்ல. நல்லது என்று தெரிந்தாலும் கூட நமக்கு நல்லதா இல்லையான்னு என்ன செய்ய முடியாது, நம்ம முடிவெடுக்க முடியாது. பொருத்தமானவர் என்று தெரிந்தாலும் கூட எல்லா விஷயத்துக்கும் என்னில் பொருத்தமாக இருக்குமா இல்லையா நம்மளால் என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. நல்லது கெட்டது மட்டுமல்ல, உலக வாழ்க்கைக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும். மார்க்கப்பட்டுள்ளவராக ஒழுக்கமுள்ளவராகலாம் இருப்பார், வாழ்க்கைக்கு சரியா வர மாட்டார். எனவே இஸ்திகாரா என்பதை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த துஆ ஒரு நீண்ட துஆ தான், ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் இஸ்திகாரா செய்துவிட்டு தான் நான் எந்த முடிவும் எடுப்பது என்கின்ற ஒரு இடத்திற்கு வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலே நம்ம உணரலாம். அந்த துஆவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக். மிக அதாவது இந்த வார்த்தை அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக் வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அதீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், யா அல்லாஹ் உனது அறிவை கொண்டு நான் ஆலோசனை கேட்கிறேன், உனது அறிவை கொண்டு நான் ஆலோசனை கேட்கிறேன், தேர்வு கேட்கிறேன், இரண்டில் எது என்று கேட்கிறேன், வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கிறேன், இரண்டில் ஒன்று. யாருடைய அறிவை கொண்டு, உனது அறிவை கொண்டு. இந்த வார்த்தைக்கு இதை நீங்க ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், யா அல்லாஹ் உனது அறிவை கொண்டு நான் ஆலோசனை கேட்கிறேன் என்ற இந்த விஷயத்தை நீங்க சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பல ஆழமான அர்த்தங்களை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதை யார் யாரெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். வஹி இறங்கக்கூடிய மனிதர், மிகப்பெரிய அறிவாளி சொல்லணும். எல்லா துறையிலும் ஆழ்ந்து
அப்படியே உய்த்து போன அறிவுள்ளவர் அதை என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படியே மூழ்கி போன அறிவுள்ளவர் அதை சொல்ல வேண்டும். யா அல்லாஹ் இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், நான் உனது அறிவை கொண்டு ஆலோசனை கேட்கிறேன். அதுல வ அஸ்தக்திருக பிகுத்ரத்திக், உனது சக்தியை கொண்டு எனக்கு சக்தி கேட்கிறேன், உனது பலத்தை கொண்டு எனக்கு பலம் கேட்கிறேன். வ அஸ்தக்திருக பிகுத்ரத்திக் வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அதீம், உனது மிகப்பெரிய மகத்தான அருள்களிலிருந்து நான் கேட்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூணு வார்த்தை அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுத்ரத்திக் வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அதீம் فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب إنك أنت علام الغيوب. அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக அதை சொல்லிட்டு அடுத்த அந்த அந்த மூணு வார்த்தையும் சொல்லிட்டு யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக், உனது அறிவிலிருந்து ஆலோசனை கேட்கிறேன். வ அஸ்தக்திருக பிகுத்ரத்திக், உனது சக்தியிலிருந்து சக்தி கேட்கிறேன். வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அதீம், உனது மகத்தான சிறப்பிலிருந்து கேட்கிறேன். ஃபஇன்னக தக்திர், நீ சக்தி உள்ளவன். வலா அக்திர், எனக்கு சக்தி கிடையாது. வ தஅலம், நீ அறிந்தவன். வலா அஅலம், எனக்கு அறிவு கிடையாது. இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நீ எல்லா விதமான மறைவான அறிவுகளையும் அறிந்தவன். இதில் அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர், உனக்கு சக்தி உண்டு, எனக்கு சக்தி கிடையாது. வ தஅலம் வலா அஅலம், உனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அப்படின்றா இறைவனுக்கு முன்னால் ஆலோசனை கேட்கக்கூடிய ஒருவர் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, அவருடைய அற்ப சொற்ப அறிவலத்தையும் தூக்கி வச்சிடணும். அவர்கிட்ட நீங்க இது சரியானு கேட்டீங்கன்னா இன்னும் அடிப்படையில் சரி என்று அவருக்கு தோன்றும், இன்னும் அடிப்படையில் பிழை என்று தோன்றும். இதெல்லாம் அறிவே கிடையாது, ஜீரோ அப்படின்ட்டு பக்கத்தில் வச்சிடணும். அதனால தான் வ தஅலம் வலா அஅலம், உனக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியாது அப்படின்னு நம்ம இறைவன்ட்ட எதையும் இறைவன்ட்ட சொல்லுகிற நேரத்தில் இப்படி பார்த்தா எனக்கு இது சரியென்று படுது, இப்படி பார்த்தா செய்யக்கூடாது படுது, இப்படி அல்ல, எனக்கு அதை பற்றி அறிவே கிடையாது. வ தஅலம் வலா அஅலம். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் எங்களுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதனை பொறுத்த வரைக்கும் நல்லது என்று தான் எல்லா காரியத்திலும் இறங்குவான். 100 கோடி 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணவன்லாம் இது சரியில்லை அப்படின்னு நினைச்சு இறங்கிப்பானா? இல்லை, இதுல முழுமையாக நலவு உண்டு அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் இறங்குறான். ஆனா அவன் போட்ட எல்லா கணக்கையும் தாண்டி அவனுக்கு ஒரு அழிவு வரும். அவன் போட்ட கணக்கு ஒன்று இருக்குது, இப்படி போனா நஷ்டம் வரும், இப்படி போனா லாபம் வரும், இப்படி கூடும், மார்க்கெட் இப்படி ஏறும் இறங்கு எல்லாம் போட்டிருப்பான். சுனாமி அவன் கணக்கில் போட்டிருக்க மாட்டான். உதாரணத்துக்கு சொல்றேன், விளங்கிட்டா? அவனுக்கு கணக்கு போட முடியாத ஒரு 100 விஷயம் இருக்குது. அவன் எந்த கணக்கும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை தெரிஞ்சவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹு தாலா நீங்க இது சரியா இது பிழையா, இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதுன்றத உங்களுடைய கணக்கு. அந்த 2 வட்டத்தையும் தாண்டி உண்ட ஹைர வேற எங்கேயும் அல்லாஹ் வச்சிருக்கலாம். இது 2 மல்ல உண்ட சாய்ஸ். இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்றதில்ல, இதே உனக்கு இருக்கக்கூடாது, நீ இங்கேயே இருக்கக்கூடாது. அப்படி என்ற முடிவு யார கையில் இருக்கும்? இறைவனது கையில தான் என்ன செய்யும் இருக்கும். அதனால நாம 2 விஷயத்தை வச்சு இதுல ஒன்று எனக்கு செலக்ட் பண்ணி தா என்று சொல்வதை விட வ தஅலம் வலா அஅலம், எனக்கு தெரியாது உனக்கு தான் என்னது தெரியும் என்கின்ற இஅ்திராஃப், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அந்த துஆல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நம்ம எதை முன் வச்சிக்கிறோமோ அதை வச்சு கணக்கு சொல்லுங்கன்னு தான் நம்ம அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கிறோம். இந்த பிசினஸ் கிடைக்கட்டும் கிடைக்காம போகட்டும், 2ல் ஒன்று அல்லாஹ் எனக்கு என்ன செய்யணும் தரணும். இந்த திருமணம் நடக்கட்டும் நடக்காமல் போகட்டும், 2ல் ஒன்று எனக்கு அல்லாஹ் தரணும். இந்த பிசினஸ் இல்லாட்டி அடுத்த பிசினஸ் தரணும். இப்படி ஏதாவது 4-5 அறிவில் இருக்குமே, அது இல்லாட்டி இது இல்லாட்டி அது, இப்படி ஒரு 5-6 விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் கேட்போம். ஆனால் அந்த 5-6 விஷயத்துக்கும் இருக்கக்கூடாது. அதையும் தாண்டித்தான் உங்களுக்கு கயிறு இருக்குமெண்டா அது யார கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அதனால வ தஅலம் வலா அஅலம், நீ அறிந்தவன், எனக்கு அறிவு கிடையாது, அதை பற்றிய knowledge எனக்கு என்ன இல்லை. இது முதலாவது விஷயம்.